வணக்கம் மக்களே, நீ நம்ம பார்க்க போகிறது கோடிங் டீகோடிங் ஆல்பபெட் சீரிஸ் பேஸ் பண்ணி ஒரு கோடிங் டீகோடிங் சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்க. ஐசின்னு கொடுத்து அதுக்கு ஒரு கோட் வேர்ட் கொடுத்துருக்காங்க 6ன்னு. டிபிக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆல்பபெட் டீகோடிங் கேட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ரஃப் ஷீட்டில் எக்ஸாம் ஹாலில் ஏலேருந்து இசட் வரைக்கும் ஆல்பபெட் எழுதி பக்கத்தில் நம்பர் போட்டுக்குங்க. A1 B2 C3. ஏன்னா இந்த மாதிரி சம்ஸ் கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ரஃப் பேப்பரில் எழுதிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. வாங்க இது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது ஐயோட பிளேசிங் வேல்யூ என்னன்னா 9, சியோட பிளேசிங் வேல்யூ 3. இது எப்படி எழுதுறேன்னா, இப்போது நான் சொல்லியிருக்கேன்ல A1 B2 C3 அது மாதிரி பேப்பரில் எழுதி வச்சுங்க. சைடில் எழுதிட்டு இந்த மாதிரி பிளேசிங் வேல்யூவை அந்த ஆல்ஃபபெட் பக்கத்தில் எழுதிக்கிங்க. டிக்கு என்ன வரும் 4, பிக்கு 16. இது மாதிரி எழுதிக்கங்க. எழுதிட்டு இப்போ இந்த நம்பரை எப்படி சால்வ் பண்ணால் 6 வரும்னு கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்க. இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 9 கூட 3 ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணால் என்ன வரும் 9 + 3 12. அந்த 12 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அடிச்சிங்கன்னா 6 2s are 12. ஸோ 6 வந்துடுச்சா. ஸோ இதே லாஜிக்கை இங்கே யூஸ் பண்ணுங்கள். டிபிக்கு 4 + 16 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் என்ன வரும் 20. அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. என்ன வரும் 10. இந்த 10 ஆப்ஷன் இருக்கா. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய கோடிங் டீகோடிங் சம்ஸ் வேணும்னா மறக்காம K2 Tricks சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பர் ட்ரிக்ல சந்திக்கலாம். நன்றி மக்களே.